Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. ஃப்ரெண்டு காதல சேர்த்து வைக்கிறதுக்காக சம்பவம் அந்த மாதிரிலாம் ஓடுனதுண்டா லைஃப்ல எங்களவே அம்பவுன் போயிட்டு இருக்கு. பக்கத்துல சும்மா தான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து அங்கிருந்து கார்ல எடுத்து போய் ரீசன் மேட்ச் பண்ணதுக்கு உங்க வீட்டுக்கு தெரியாது. தெரிஞ்ச ஒரு ரீசெண்டாக ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு என் ஃப்ரெண்டு வந்து உங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு சும்மா வந்து கல்யாணம்டா வாடான்னு சொல்லியிருந்தான். என்ன மைண்ட் செட்ல போனோம்னா இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்கும்டா, கிஷோர் அங்க இருக்கா, ஐயோ அவன் சொன்னது ஏகதேதான். எனக்கா ரொம்ப நாளா ஒரு பொண்ணை பார்த்து பேசி கண்டிப்பா அந்த பொண்ணை பேசி ஆகணும்னு ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்து பேசினோம். நான் ரீசெண்டா அந்த பொண்ணை பார்க்கும்போது குழந்தை அவங்களோட பையனை நானே வந்து இங்க ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்கேன். அந்த பையன் ஸ்கூல் போயிட்டானா எத்தனாவது பேரு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு லவ் தான், ட்ரூ லவ். இல்ல ப்ரோ, நான் மொத்தம் ஐயோ இதெல்லாம் சொன்னா மாட்டோட இல்ல. இந்த வீட்டுல இருக்கணுமா வேணாம்னு மனசுல வச்சுட்டு குளத்து கரையில அந்த பொண்ணு இருக்கு, நீங்க போய் பாக்குறீங்க, சீனிங் ஸ்டார்ட் ஆகுது. பொண்ணு கையில பொண்ணு இருக்கா, பொண்ணு மட்டும் VPN ஆஃப் பண்ணு ப்ரோ. அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. இப்போலாம் வந்து நீங்க வந்து சென்னையிலே இருக்கணுமா இல்ல ஊரை காலி பண்ணணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க. வீட்டுல இருந்தா கூட சொல்லலாம். வீட்டுல அடிக்கடி கேட்கிற ஃபுட் நான் எப்பவுமே வீட்டுல வந்து எனக்கு வந்து Zomato Swiggy தான். ஐயோ வீட்டுக்கு போனா அடி விடுவேன். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க கோலி சோடா ரைசிங் உடைய காஸ்ட். எல்லாருக்குமே வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கும். வேற வேற ஆங்கிள் இந்த ஆன்சர் வரும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா பாண்டி ப்ரோ, உங்களை பாராட்டுற வந்ததுல இருந்து ஒரே எனர்ஜியில இருக்கீங்க. நோ ப்ரொமோஷனுக்காக 3 நாள் வாங்கு பேக் டு பேக் இன்டர்வியூஸ் போயிட்டே இருக்கு. சில சுச்சுவேஷன் நான் சொல்றேன், அது எஸ்ஆர் நோ இல்லைன்னா அது நடந்திருக்கு அப்படின்னா சம்பவங்கள் அப்படி ஒருத்தங்களா சொல்லுங்க. பாண்டி ப்ரோட்டு இருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. எல்லாருமே பாண்டி ப்ரோ தான் ப்ரோ. பாண்டி ப்ரோ வந்து ஒரு வைப், கண்டென்ட்காக கிடையாது, ஒரு வைப். யதார்த்தம். அந்த வைப் கேளுங்க வைப் வருதா இல்லையா ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. நீங்களும் ஆன்சர் பண்ணணும். இப்படி இருந்து ஆரம்பிக்கல, உதவி இருந்தாரு. இல்ல ப்ரோ, வருத்தப்பட்டதுலாம் இல்ல வருத்தப்பட்டதுனால உங்களுக்கே கேள்வி சொல்றேன். நேரம் இல்லாத காரணத்தால் கேள்விகள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஃப்ரெண்டு காதல சேர்த்து வைக்கிறதுக்காக சம்பவம் அந்த மாதிரிலாம் ஓடுனது உண்டா லைஃப்ல? எங்களவே பாத்துக்கோங்க. இதுல வேற நம்ம சம்பவம் எங்களவே அம்பவுன் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து எங்க பேட்ச்ல நிறைய பேருக்கு நடந்திருக்கு. பாத்தீங்களா, தெரியும் எல்லாருக்கும். அப்படி பண்ணா எனக்கே அப்படிதான் நடந்தது. எனக்கே வந்து சைன் போட்டது வந்து புகழும் என்னோட ஃப்ரெண்டு மோகனும் தான். வந்து நான் ரீசன் மேரேஜ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணேன். அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு உடனே எப்படியா சீக்கிரமா தான் பண்ணி ஆகண்டா. ஒன் டே நைட்ல எனக்கு 6 மணிக்கு பிளான் பண்ணோம். காலையில எங்க அண்ணா கூட்டு போய் ரீசன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டானுங்க. அந்த மாதிரி என் லைஃப்லயே நிறைய நடந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது 1 வீக் பிஃபோர்லயே என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நடந்தது. அவனுக்கும் அப்படிதான். அவன் வீட்டுல போயிட்டு நானும் என் ஒய்ஃபும் அப்ப லவ் பண்ணியிருந்தோம். அப்பதான் அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு வரோம். ஒன்றும் இல்லாட்டி இந்த பக்கத்துல சும்மா தான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து அங்கிருந்து கார்ல எடுத்து போய் ரீசன் மேட்ச் பண்ணதுக்கு ஐயோ இதெல்லாம் சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு தெரியாது ப்ரோ. அந்த மாதிரி எங்க டீம்ல வந்து மோகன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எல்லாருக்குமே வந்து ஷாஜகான் சார், விஜய் மாதிரி எல்லாருக்கும் வந்து சைன் போடுறது. ஆனா இன்ன வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் நடக்குது. எப்படி ஆகும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சா? பாண்டி இந்த மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் போய் மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசெண்டா ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு என் ஃப்ரெண்டு வந்து உங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு சும்மா வந்து கல்யாணம்டா வாடான்னு சொல்லியிருந்தான். நானும் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு 2 பேரும் அங்க போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பெரிய பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நாங்க என்ன மைண்ட் செட்ல போனோம்னா இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்கும்டா, கிஷோர் அங்க இருக்கா, ஐயோ சொல்லக்கூடாது இருக்காண்டா ஜாலியா போலான்ட்டு நாங்க போனா அங்க வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சொல்றீங்க அவன் சொன்னது ஏகதேதான். அதுக்கப்புறம் நாங்க வேற ஏதாவது நினைச்சிட்டோம், கல்யாண சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா இங்க என்னடா பண்ணீங்க. இது ஒரு ரூம்ல பையன் பக்கத்துல வெட்டு குத்து ஒரு ஆள் ரூம் இருக்கும், இன்னொரு சைட்ல இன்னொருத்தருக்கு பையன். அந்த மாதிரி தான் ஸ்பாட்ல வந்து அவங்க வேறவங்க எல்லாம் சண்டைக்கு வரும்போது கரெக்டா என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க ஸ்பாட்ல. நான் மெயின் ரோடு போயிட்டேன். மெயின் ரோட்ல போயிட்டு இப்படி உட்காந்துருக்கேன். ஏன்னா நம்ம இப்படியே போயிடலாம். அண்ணனோட விஷயம் தான். சம்பவம் மாதிரிதான் நடந்துச்சு. ஆமா நடந்திருக்கு. இல்ல ஓட சொல்லலாம், இல்ல நின்று பாத்துக்கலாம்.
ரொம்ப நாளா ஒரு பிளான் பண்ணி ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கேங்ல ட்ரிப்புக்காக பிளான் பண்ணி கடைசி வரைக்கும் அது நடக்காத ஒரு பிளான்னா அது என்னவா இருக்கும்? ஒரு கேங்க்கு ஒரு பிளான் இருக்கும். ட்ரிப்பு நாங்க வந்து அதிகமா ட்ரிப்பு பிளான் பண்ண மாட்டோம் ப்ரோ. ஆனா பிளான் பண்ணா கண்டிப்பா எல்லாருமே கரெக்டா அந்த மாதிரி டீம் தான் நம்ம. அந்த மாதிரிலாம் கிடையாது. பிளான் போடுவானுங்க. அப்ப குரூப் எல்லாம் ஒன்று ஆரம்பிப்பானுங்க. எப்ப நீங்க சிட்டிசன் அடிக்க போகும்போது ஆரம்பிச்சாங்க இந்த பிளான்? அப்பெல்லாம் இல்ல ப்ரோ. கொஞ்சம் இந்த இப்போ பானா கத்தடிக்கு அப்புறம் தான் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஏன்னா அப்பதான் வீட்டுல இருந்து தனியா விட்டாங்க. சிட்டிசன் எல்லாம் பண்ணும்போது தான் அப்பாவே கூட வருவாரு, எதுவுமே பண்ண முடியாது. பானா கத்தடிக்கு அப்புறம் தான் நம்மள ஒரு ஃப்ரீயா விட்டாங்க. நீ போடா, நீ ஏதாவது பொழைச்சு கூட அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வரும்போது தான் போடுவானுங்க எதுவுமே வேலைக்கு ஆகாது. கோவா நடந்திருக்கு ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 150 வாட்டிக்கு மேல கோவா பிளான் போட்டிருக்கோம். இது வரைக்கும் போல. ஆனா வாழ்க்கையில ஒரு வாட்டி மட்டும் போயிருக்கேன். அது என்னன்னா டிசைடே பண்ண முடியல. எல்லாரும் எங்க இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் இது மாதிரி வீட்டுல தான் இருக்கேன். சரி எல்லாரும் பேக் பண்ணிட்டு கீழே வாங்க அப்படின்னாங்க. நைட்டு 1:30 மணிக்கு வந்தாங்க. பேக் எடுத்துட்டு அப்போ கிளம்பிட்டோம். எங்க போறோம்னு கேட்டா சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும். எங்க தான் போறோம்னா கோவாக்கு போறோம்னா. ஆஹா, பிளான் பண்ணாம நடந்துரும். இந்த பிளான் பண்ணிட்டு போறோம்னா தான் நடக்க மாட்டேங்குது. பெஸ்ட் அட்வைஸ் ப்ரோ. பிளான் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் அட்வைஸ். ஆனா என்ன ஒண்ணுன்னா இந்த பிளான் பண்ணாம போகும்போது கையில காசு இல்லாம போயிடும். அப்போதான் மாட்டிப்போம். அங்கதான் மாட்டிக்குவோம். பிளான் பண்ணி போயிடும். சம்டைம்ஸ் பிளான் பண்ணாமலே நடக்கும். எங்க போறோம்லாம் தெரியாது. டக்கு டக்குன்னு எல்லாம் கார்ல ஏறுவோம். ஆன் த வேலையே எல்லாத்தையும் புக் பண்ணுவோம். அப்படியே நேரா போறோம். பெஸ்ட் விசிட்டிங் ஸ்பாட் நீங்க போனதே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்துச்சுப்பா. இது பயங்கரமான ஒரு ட்ரிப். நம்ம ஊர்ல தான். நம்ம கொஞ்சம் அவுட்டர்ல போனா ஒரு சம் ஃபால்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு. அது என்ன ஃபால்ஸ் சம்திங் எனக்கு தெரியல. ஆந்திராவை என்ட்ரி அந்த சைடுல தடாக்கு முன்னாடி இன்னொரு இடம் இருக்கு. அந்த இது நாங்க கார் எடுத்தோம், நேரா போயிட்டே இருந்தோம். போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்க வண்டியில போட்டு 2 கார்ல நேரா போயிட்டு உட்காந்தோம். அங்க வேற கார் பார்க்லாம் பண்ணக்கூடாதுட்டாங்க. இருந்தாலும் பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு 1 மணி நேரம் ட்ரெக்கிங் மலையில ஏறி இறங்கி அப்புறமேட்டுக்கு அங்க போய் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அது குளிச்சுட்டு திருப்பி அங்க இருந்து சாப்பிட்டு வந்துட்டோம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த லொகேஷன் மட்டும் சொன்னீங்கன்னா கீழே பிங் பண்ணிடுவோம். யூடியூப் வீடியோ போற வழியில இருக்கு. அப்ப போய் சர்ச் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கா ரொம்ப நாளா ஒரு பொண்ணை பார்த்து பேசி கண்டிப்பா அந்த பொண்ணை பேசி ஆகணும்னு ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்து பேசினோம். நான் ரீசெண்டா அந்த பொண்ணை பார்க்கும்போது குழந்தையோட வந்துட்டு இருக்கேன். நான் இன்னும் அதே மாதிரி ஸ்கூல் போய் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி விடுங்க, வேணாம் விடுங்க, எதுக்கு அதுக்குள்ள போயிட்டு. பாண்டி வாழ்க்கையில் இவ்வளவு சோகங்களா? வெறும் சோகம் தான் ப்ரோ. சொல்றீங்க எப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்க? அது 6th பசங்க ஷூட்டிங் வந்தப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல அந்த பொண்ணு 6th படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு லவ் வந்தது ப்ரோ. அந்த அப்படியே கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி எல்லாமே ஒரே ஸ்கூல் அந்த பையனே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்களோட பையனே இல்ல அது போனா ஸ்கூல் போனா என்ன, நானே வந்து இங்க ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்கேன். அந்த பையன் ஸ்கூல் போயிட்டானா எத்தனாவது பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சாரி பான் உதய் ப்ரோ. உங்களுக்கு ரொம்ப நாள் இந்த பொண்ணு பேசி ஆகணும்னு பேச ட்ரை பண்ணப்போ பசங்க கெடுத்துருவாங்க. டே வாடா அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் அது இல்ல ப்ரோ. ஒரு லவ் தான் ட்ரூ லவ். இல்ல ப்ரோ. நான் மொத்தம் ஐயோ இதெல்லாம் சொன்னா மாட்டோடா இல்ல. இந்த சுகி கமெண்டா கட்டாச்சு. செகண்ட் வீட்ல இருக்கணுமா வேணாம்னு மனசுல வச்சிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நம்பர்லாம் போவேனா ஆபத்து இருந்துச்சா இல்லையா அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம். இல்ல ப்ரோ அந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட பேசி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்லாம் இல்லை ப்ரோ. லவ் பண்ண ஒரு செட் ஆகல. அதுக்கப்புறம் இவங்களை லவ் பண்ணி இவங்களை மேரேஜ் பண்ணி. இப்போ செலிபிரிட்டியா இருக்காட்டி அது ஒரு அட்வான்டேஜ். நீங்க தானே அவரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிடுவாங்களா டக்குன்னு? அவங்க பேசுவாங்க ப்ரோ. ஆனா அவங்க வந்து நம்மள எந்த மாதிரி பார்த்து பேசுறாங்க, நம்ம பேசினா தப்பாயிடும்ல ப்ரோ. திடீர்னு அவங்க வந்து இப்ப பேசுவாங்க, நீங்க தான் ஆமாங்க என் பேர் தான் உதய் அப்படின்னா என்னடா இப்படி வலிக்கிற அப்படின்னு பின்னாடி போய் பேசுறாங்க. அதனால வந்து பாய்ங்க அதோட அப்படியே ஜென்யூன் கான்டாக்ட் தான். கிஷோர் ப்ரோ உங்களுக்கு? நான் ஒரு இது சினிமா முகத்தில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே ஓகே ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அந்த பொண்ணுக்கு ஒரு டபுள் சைட் லவ் இருக்கணும், அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் இருக்கணும், அந்த ஃபெயிலியரில் வந்துட்டு அப்படியே வெக்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தேன். அந்த லவ் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு போய் சொல்லிட்டான். அதோட கட் ஆகிடுச்சு டோட்டல். அதோட உங்களை தான்டா டிரைவராக வைக்கிறேன். எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கானே. ஒரு ஒன் லைன் ஆரம்பிக்க போற அந்த கதையை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. டக்குன்னு அதை அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு எண்ட் பண்ண போறீங்க. அது நல்லா ஒரு ஹாப்பி எண்டா கொடுக்கும். ரெடி ப்ரோ? சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல பார்த்து லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஆனா அப்பாவோட வேலைக்காக அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. ஆனா ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறமா சொந்த ஊர் திருவிழாவுக்கு வருது. குளத்துக்கரையில அந்த பொண்ணு இருக்கு. நீங்க போய் பாக்குறீங்க. சீனிங்க ஸ்டார்ட் ஆகுது. பொண்ணு கையில பொண்ணு இருக்கா? பொண்ணு மட்டும் இல்ல கேட்டுக்கணும் இல்லங்க. சரி ஓகே. 18 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்படியேதான் இருக்குது. சின்ன குழந்தை
தங்கச்சி. ஓகே ஜாலியாக கொண்டு போனோம். ஓகே அந்த பொண்ணு பார்க்குறாங்க, குழந்தைங்கள பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. ஸோ பிடிச்ச உடனே வந்துட்டு இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு பேசாமலே விட்டுட்டோம். ஸோ இந்த வாட்டி போய் பேசிடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு திருப்பி பேசுகிறான். அந்த பொண்ணு ஓகே ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டாக பழகுறான். இவன் கூடவே கொஞ்சம் லவ் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கான். ஒரு பாயிண்டில் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நல்லா இருக்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் ஜாலியாக மூவ் ஆகுது. லவ் பண்ணுறாங்க. ஆக்ஷன் பிளாக் வருது. ஓகே ஸோ அந்த பொண்ணு வீட்டில் வந்துட்டு சொல்லிடுறாங்க. இந்த பாயிண்ட் வந்து சொன்ன உடனே ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கியா, நீ லவ் பண்ணுறல கல்யாணம் பண்ணு வான்னு சொல்லிட்டே இருக்கா. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆக்ஷன் பிளாக்லாம் இல்லை. ஸோ அந்த பொண்ணு இவனும் வந்துட்டு வீட்டுக்கு நான் சொல்லிட்டேன், வீட்டுக்கு வானோடனே அதுக்கப்புறமா இவன் சொல்கிறான் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுட்டு. ஒரு தமிழ் கதையை ஆரம்பிச்சு அமெரிக்கன் டீன் ட்ராமாவா முடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு மீம்ல கூட ஏதோ ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா எங்க இருக்க ரெண்டாவது பிரசவத்துக்காக வந்து அம்மா வீட்டுல இருக்கா அடிப்பாவி என்னடி சொல்றாரு. பண்ணு. இப்போ அடுத்தது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். கஷ்டப்பட்டு பிளான் போட்டு ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து காசெல்லாம் சேர்த்து வச்சு பேங்காக் போறாங்க. பட்டாயால இறங்கிட்டாங்க. இறங்க 2வது நாள் பேக்கை தேடுறாங்க. பாஸ்போர்ட்லாம் காணாம போயிடுச்சு. அங்கிருந்து கதை ஆரம்பிக்குது. அந்த 6 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்து பட்டாயா போனாங்கன்னா ஒரு லிங்க் மூலியமா போயிருப்பானு வச்சுக்கோங்க. அந்த லிங்கை பிடிச்சி அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி எங்களோட பாஸ்போர்ட் சத்தியமா சொல்றேன் ப்ரோ. மதர் ப்ராமிஸ் நீங்க லிங்க்னு சொன்னனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல ப்ரோ இப்ப ஜிடி ஹாலிடேஸ் அந்த மாதிரியோட லிங்க்ல அதான் போவாங்க. மாட்டிக்கிட்ட ப்ரோ சத்தியமா ப்ரோ கோவா வந்து இத மட்டும் யாரும் இந்த இன்டர்வியூ பார்க்க வேணாம்னு சொல்லிடுங்க ப்ரோ. கோவா சொல்லி முடிச்சிருவாங்க. கோவா 150 வாட்டினா இது கிட்டத்தட்ட ஒரு 80 வாட்டியாவது பிளான் பண்ணிருக்கோம் ப்ரோ. சரி சொல்லுங்க. சோ அந்த மாதிரி அவங்களோட லிங்க் புடிச்சு அவங்க கிட்ட போய் பேசி இந்த மாதிரி பாஸ்போர்ட் தொலைஞ்சிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டர் மட்டும் என்னன்னா பாஸ்போர்ட் தொலைஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு நான் எப்படியா மசாஜ் சென்டர் போகணும், அந்த இடத்துக்கு போய் நான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸ் டோனா வந்து லீட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும், இது என்னன்னே தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கா. ஒருத்தன் வந்து இங்கதான் சரக்கு வேலை ரொம்ப கம்மியா இருக்கும், எனக்கு இங்கதான் குடிச்சு அவனை இதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கிட்டுமே இருக்கும். ஒருத்தங்கிட்ட பணம் இருக்காது. அவனை வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4 கேரக்டர்ஸ் போயிடுறாங்க. போய் மாட்டிட்டாங்க. எப்படி அந்த லிங்கை பிடிச்சி அந்த லிங்க் கிட்ட இருந்து பாஸ்போர்ட் டூப்ளிகேட் பாஸ்போர்ட் பண்றவங்களை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து டிராவல் பண்ணி அதுக்குள்ள போய் அதுக்குள்ள இங்க என்னென்னலாம் நடக்கும்னா இவங்களோட சேட்டைகள் பயங்கரமா நடந்துட்டு இருக்கும். ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட வண்டிலாம் இருக்காது. ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது வீடியோல நிறைய வாட்டி பாத்துட்டேன். இந்த பொய் சொல்லாதீங்க. நீங்க சொல்லும்போது இப்போ கூட சித்துவனா போயிட்டு வந்தாரு. அதுக்குள்ள பார்த்தோம். நீங்க சொல்லுங்க. சாரி ப்ரோ, நான் என்ன சொல்ல வந்தேன், VPN ஆஃப் பண்ணீங்களான்னு கேட்க வந்தேன் ப்ரோ. VPN ஆஃப் பண்ணீங்க ப்ரோ? அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. இப்போலாம் வந்து நிறையவே இருக்கு ப்ரோ. நீங்க வந்து சென்னையிலே இருக்கணுமா இல்ல ஊரை காலி பண்ணணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க. ஸோ போயிட்டு அந்த சீக்வன்ஸ்ல போயிட்டு அவங்க எப்படியோ பாஸ்போர்ட் எடுத்துறானுங்க ப்ரோ. இவனுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணி அந்த சாணம்லாம் பண்ணி எல்லாத்தையும் எல்லாரோட ஆசையை நிறைவேற்றி ப்ரோ. ஒருத்தன் மட்டும் அந்த இடத்துல பாஸ்போர்ட் கிடைக்காம மாட்டிக்கிட்டான் ப்ரோ. அவனை எப்படி கூப்பிட்டு வந்தாங்க? அதான் இன்னும் ஒரு கேள்வி கேட்டா நீ ஒரு கேள்வி. ஆமா ப்ரோ, இப்போ நான் கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன்னா இதை நீங்க ஒரு கதையா வச்சு இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கும் டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. இப்ப தெரியுது. இப்ப தலைவனோட கதை தலை உங்களுக்கு கதையே வேற மாதிரி. இதை நீங்க எத்தனை நாள் யோசிச்சீங்க? 2 பேரும் சண்டை போட்டு தான் இது இந்த மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணீங்க. வர ஒரு 10 நிமிஷத்துக்கு போய் சொல்லக்கூடாது. இப்போ வந்து என் தலைவன் படிச்சதுக்கான ஒரு இது ஐயோ உள்ள இருந்து அதெல்லாம் சொல்றீங்க. நல்ல கதைல வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஒரு ட்ரிப் போறீங்க. ஓகேவா? நம்ம ஒரு கொடைக்கானல் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஊட்டி வச்சுக்கோங்க. கொடைக்கானல் ஊட்டி லொகேஷன். ஏன்னா அடிக்கடி போயிட்டு வருவாரு. நல்ல கதை சொல்றாரு. அப்படியா? அவர் பேங்காக்கு நீங்க ஊட்டி. ஃப்ரெண்ட் வந்து ஊட்டியில ஒர்க் பண்றாங்க. அதனால அப்படி ஊட்டி போறீங்க. ஜாலியா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. நடுவில் ஒரு பொண்ணு அழகா இருக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. 4 பசங்க வம்பிழுத்துட்டு இருக்காங்க. மனசு சும்மா இருக்குமா பாண்டிக்கு? ஹீரோயிக் மூமெண்ட். ஓப்பனிங் ஷாட் வைக்கிறோம். கண்டினியூ பண்றீங்க. அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு பாட்டை போடுறோம். இல்லையா? இல்ல அப்படிதானே அப்படியே பாட்டை போடுறோம். ஹீரோ வராரு, ஃபைட் நடக்குது. அப்புறம் பொண்ணுட்ட அதான் வழக்கமா அங்கேயே ஃபைட் முடிஞ்ச உடனே ஓகே இந்த பையனை பிடிச்சி பிளாட் ட்விஸ்ட் ஒன்னு இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா? ஒரு பிளாட் ட்விஸ்ட் அப்படிதானே வழக்கம். இது என்ன உலக வழக்கம்? இப்படி ஊட்டிலேயே ஒரு பாட்டு
எங்க மொத்த கதையை ஊட்டி மலையிலே வச்சு முடிச்சிருவீங்க. ஆமா ஊட்டி பெஸ்டா இருந்தா அங்கே அந்த கேரட் ஃபேக்டரி இருக்குல்ல, அங்கெல்லாம் சாக்லேட் ஃபேக்டரி. அப்புறம் இன்டர்வல் எங்க பிக்கப் பண்ணி போயிடுவான். அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ. இல்ல அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணோட ஸ்டோரி எல்லாம் வந்து இந்த பையனை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிருச்சு. இந்த பையனும் வந்து இந்த பொண்ணோட கேரக்டர் எதுவுமே தெரியாம ஓகே லவ்ல விழுந்துடுறான். அங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒண்ணு ஏதோ ஒண்ணு சொல்ல போகுது. அங்கதான் வந்து நான் இன்டர்வலுக்கு அப்புறம் நான் சொல்லிக்கிறேன்னு கூட அந்த பொண்ணு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு யாரு என்ன இது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட பிளாஷ்பேக் அப்படி செகண்ட் தளபதி இதுக்குதான் வேணும். எப்படி வச்சாரு பாருங்க கதை. எப்படி நான் சொன்னாலும் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்க சொல்லலாட்டையும் பாண்டி இப்படி நடந்திருக்கா? சரி நீங்க பார்த்து எதுவும் இதாகல உங்களை? இல்ல இல்ல நம்ம போயிட்டு வந்து அடிக்கிற கேரக்டர் இல்ல வரும். அடி வேணா வாங்கிங்க. ஆமா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போகுது. அதுக்கப்புறம் எண்டிங் வருது. ஆனா எண்ட்ல வந்து சேர மாட்டாங்க. நடந்ததானே ப்ரோ சொல்ல முடியும். அவனுக்கு இல்ல இல்ல ப்ரோ எல்லாருக்கும் லவ்னு ஒண்ணு ஜெயிச்சுட்டா அவங்க அந்த மைண்ட் செட்ல இப்படி போலாம் அப்படின்னு. பாண்டி எனக்கு தெரிஞ்சு நீங்க அடுத்த தடவை ஊட்டிக்கு போகும்போது லண்டன்ல இருந்து ஒரு பொண்ணு வரும்னு நினைக்கிறேன். நானும் சொல்லிட்டு அடுத்த தடவை வரும்போது நான் கப்பலா வரேன் எங்க நடக்கிற மாதிரி தெரியல ப்ரோ. நம்ம கடைக்கு ஆச்சி மெஸ் ஒன்று ஆரம்பிச்சிங்கல்ல, இப்போ அந்த ஆச்சி மெஸ்ஸுக்கு மெனு போட போறோம், மெனு கார்டு ஒன்று போட போறோம். ஆளுக்கு ரெண்டு டிஷ் சொல்லலாம். நீங்க எங்கேயாவது வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு டிஷ், எந்த பிளேஸ் அது என்ன டிஷ் அப்படிங்கிற சொல்லுங்க. ரெண்டு டிஷ். ஒருவேளை ஹோம் ஃபுட் எங்க வீட்டில் இது பெஸ்ட்டுங்க, இதை கூட நீங்க மெனுல ஆட் பண்ணிக்கலாம்னா 3 பேர் 2 டிஷ் சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சட்னி ஒன்று இருக்கும், கலவை சட்னின்னு சொல்லிட்டு. கலவை சட்னின்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கும். அது கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கும், காரமாகவும் இருக்காது பெருசா, அதே மாதிரி ரொம்ப பிளண்டாகவும் இருக்காது, எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு சட்னி வரும். அது தெரியல, நான் வீட்டில் சாப்பிட்டது இல்லை. ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்களே வீட்டில் சாப்பிட்டது. அடுத்து இன்னொரு டிஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கர்நாடகாவில் வந்துட்டு கூர்கில் வந்துட்டு ஒரு டிஷ் ஒன்று ரைஸ்லேயே செய்கிற ஒரு பூரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த பூரி போலாவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது சமயம் சொன்னீங்க நீங்க சொன்னது 2 ஆமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ஒண்ணே ஒன்று சாப்பிட்டா போதும், அப்படியே ஒரு மாதிரி ஃபில்லா இருக்கும். ப்ரோ உதயம் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிஷ் இடியாப்போ கொத்துன்னுவாங்க, அந்த கோயம்புத்தூர் சைடுல ஃபேமஸா இருக்கும். பிடிச்சிங்க பாருங்க ஃபுட். அதுல வந்து முட்டை இடியாப்போ கொத்து அந்த அது சூப்பரா இருக்கும். ஏன்னா பரோட்டா கொத்து சாப்பிட்டா கொத்து பரோட்டா சாப்பிட்டா கூட நமக்கு வயிறு திம்முன்னு. ஆமா இது வந்து 2 கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும். அது ஒரு டிஷ் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? வீட்டுல இருந்தா கூட சொல்லலாம். வீட்டுல அடிக்கடி கேட்கிற ஃபுட் நான் எப்பவுமே வீட்டுல வந்து எனக்கு வந்து சொமேட்டோ ஸ்விக்கி தான் ஐயோ வீட்டுக்கு போனா அடி விடுவே, நீ கிடைக்கிற சோறும் கட்டு அப்படின்னு. அவரு பாத்தீங்களா ஃபர்ஸ்டே ஒரு சட்னி சொல்லி ஆஃப் பண்ணிட்டாரு மொத்த கதையும். என்ன ப்ரோ சொமேட்டோ ஸ்விக்கின்ட்டீங்க? ஓ வேற என்ன ப்ரோ, மற்றபடி எனக்கு சவுத் சைட் ஃபுட்ஸ் ரொம்ப நல்லா பிடிக்கும். அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா அவர் கடையை வச்சிருக்காரு ப்ரோ, புதுசு பாண்டி. இப்ப அவர் விட்டதையும் சேர்த்து 3ஆ நீங்க சொல்றீங்க பாண்டி. பாண்டி இப்ப ஆரம்பிக்கிறோம். எங்க ஊர்ல வந்து மாஸ்ன்றது வந்து நல்லா ஃபேமஸ் ப்ரோ. நீங்க நம்ம மத்த எந்த ஊர்ல போயிட்டு மாஸ் கேட்டாலும் புதுக்கோட்டையா நீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அது என்னது ப்ரோ? மாஸ்னா முட்டை மாஸ். ஓ முட்டை மாஸ் அந்த மாதிரி. ஓகே அது எங்க ஊர்ல அதையும் வந்து நாங்க ஆச்சி மஸ் மீனல் வந்து ஆட் பண்ணுவோம். 1 2 ரெண்டாவது தான் தெரியல. இல்ல அதான் ப்ரோ, நான் வந்து ஊட்டி போயிருக்கும்போது ஒரு சட்னி ஒண்ணு பண்ணாங்க ப்ரோ, சூப்பரா இருக்கும். அது எப்படி என்னென்ன வச்சு எப்படி பண்ணாங்க என்னன்னு தெரியல. ஸோ அதுவும் மெனுல சேர்த்துலாம். எப்படி என்னன்னே தெரியாம மேட்ச் பண்ணுவாங்க. சரி ஹைதராபாத்ல தலைவர் ஒண்ணு சொன்னாரு, ஹைதராபாத்ல பள்ளி சட்னி பள்ளி சட்னி. இல்ல பள்ளி சட்னி தானா? ஓகே. கடலைக்கு பேர் வந்து பள்ளி. ஓகே. சோ பள்ளி சட்னி அது சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும், ஆனா அந்த ஃப்ளேவர் செமையா இருக்கும். ப்ரோ சட்னி மட்டும் இருந்தா போதும் போல. அதே மாதிரி அந்த வந்து ஒரு போண்டா ஒண்ணு இருக்குமே குட்டி குட்டியா. ஆமா ஆமா. என்ன புழுங்குலு. அதுவும் செம டேஸ்டா இருக்கும். அதுல அந்த மிளகா பொடி போட்டு நல்லா இருக்கும். சூப்பரா. ஹைதராபாத்ல சாப்பிட்டிருக்கேன் ப்ரோ. இது ஹைதராபாத்ல ஃபேமஸ் ஆக்சுவலா. அந்த குட்டி குட்டியா வச்சு மேல பவுடர் போட்டு கொடுப்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பரா செமையா இருக்கும். பாண்டி நான் தெரியல ப்ரோ, நான் சாப்பிட்டது இல்ல. இல்ல நீங்க கடைசி டிஷ் நீங்க ஒன்னு சொல்லுங்கன்னு சொல்லு. நான் 2 முடிச்சிட்டேன். இல்ல தலைவர் அவர் விட்டு அந்த 1 சில்லி ஃபிஷ் கடையில சில்லி ஃபிஷ்னு ஒண்ணு நாங்க வந்து கள்ளக்குறிச்சி ஒரு ஷூட்ல 2 பேர் பியூர் வெஜிடேரியன். பியூர் அதனால இத சொல்லிருக்கீங்க நீங்க முன்னாடி. ஆச்சி மெஸ் பியூர் வெஜ்ஜா ப்ரோ, நீங்க நான் வெஜ்.
சும்மாவே பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. சில்லி சிக்கன் 65 சாப்பிட்டோம். ஓகே, அப்படியே மீன்ல ஏதோ பண்ணி சூப்பர் சூப்பர். ஓகே, இதெல்லாம் அப்படியே ட்ரெண்ட்ல எல்லாரும் போயிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க, அது எந்த ஊர் இது எந்த ஊருன்னு. அதுக்காக தான் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நமக்கு ஒரு அடையாளமா பசங்களுக்கு அப்புறமா கோலி சோடா உங்களுக்கு இருந்துச்சு, இப்போ மறுபடியும் கோலி சோடா ரைசிங், அது எப்படி ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கு உங்களுக்கு? கோலி சோடான்றது ஒரு பிராண்டு. ஸோ என்னோட பேக்கப் பிளான் எப்போதுமே அந்த கோலி சோடான்ற பிராண்ட். ஸோ நான் வெளியே போயிட்டு என்ன படம் பண்ணாலுமே அது ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் ரீச் ஆகுதா இல்லையான்றதை தாண்டி கோலி சோடான்னு வரும்போது கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பிராண்ட். கோலி சோடா எப்படி ஒரு பிராண்டோ, பாண்டி ஒரு ஃப்ளேவர் இல்ல, அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிக்கா இருக்கும். பசங்கள்ல இருந்தே ஒரு பெரிய ஃபேன் நல்லா உங்களுக்கு. பசங்களே இன்னும் யாரும் மறக்கல. இப்போ இந்த லீவ் டைம்லாம் வரல, இப்பவும் அந்த ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, பரவாயில்ல, நம்ம பண்றது அப்பவே அப்படி நல்லா தான் பண்ணியிருக்கான். சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, நீங்க கோலி சோடா மறுபடியும் அதில் திரும்பி மறுபடியும் பாட்டா இருக்கும்போது எப்படி எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? அதான் ஃபர்ஸ்ட் இந்த டீம் நாங்கள் மறுபடியும் கோலி சோடாக்கு அப்புறம் தெரில அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் மில்டனை கால் பண்ணி எல்லாரையும் வர சொல்லும் போது ஓகே அடுத்து ஒன்று பண்ண போறோம் எல்லாரும் சேர்ந்து. அப்பவே ஆமா. அப்புறம் இப்போ நிறைய கேரக்டர் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆள்லாம் வந்து சேரன் சார் இவங்க ஷாமன்லாம் வந்து பண்ணும்போது இன்னும் எங்களுக்கு ஹாப்பி தான். தலைவரே வணக்கம். நீங்க இப்போ புது ஆளா கோலி சோடாக்குள்ள வரீங்க. இது ஒரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்டு கோலி சோடா அப்படிங்கிறது விஜய் மில்டன் சாரோடது. ஸ்பெஷலி பாண்டி, கிஷோர் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகும்போது எப்படி இருந்துச்சு? என்ன ஃபன் இருந்துச்சு? ஃபன் எல்லாம் செம்மையா இருக்கும் ப்ரோ. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் என்ன என்ன 301ல ஆரம்பிச்சு 311 வரைக்கும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஸோ எங்கள் ஃபன் வந்து ஸ்பாட்டை தாண்டி நாங்கள் வெளியே பண்ண ஃபன்ஸ்லாம் நிறைய ஜாலியாக இருக்குது. சொல்ல முடியாத ஃபன்ஸ்லாம் நிறையா இருக்குது. என்னன்னா ஒரு சின்ன ஒரு நெருடல் மட்டும் இருக்கும், எப்படிடா இந்த செட்டுக்குள்ளே நம்ம வந்து இவங்க கூட மெர்ஜ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து என்னை ஃப்ரீ பண்ணி எதுவுமே யோசிக்காதீங்க, இது நம்ம வந்து எல்லாருமே 4 பேர், நீங்களும் இதில் இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த சேஃப்டி கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்ற சொல்லி எல்லாம் ஜாலியாக ஃபன்னாக கூப்பிட்டு போனதுனால அந்த ஃப்ரீனஸ் எனக்கு கிடச்சிது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சா உள்ள போனா அவங்க பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருப்பாங்க, என்னடா நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் செலெக்ஷன் அந்த ஆடிஷன் போகும்போதே 2வது நாளே இவங்க எல்லாருமே பார்த்துட்டேன். ஸோ அங்கேருந்தே அப்படியே ஆரம்பிச்சதுனால அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்னா அந்த கனெக்ட் வந்துருச்சு. ஓகே, அமேசிங். கோலி சோடா மறுபடியும் அதே தான், அது ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில். அப்போ வரைக்கும் எப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு வில்லன் அடிக்கணும், அப்போதான் அது வந்து தியேட்டரில் ஒரு கிளாப் மூமெண்ட் வரும், அப்படிலாம் ஒரு இருந்துச்சு. ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு பெரிய வில்லன் அது வரைக்கும் காட்டிட்டு சட்டரை சாத்தி அடிச்சாங்கன்னா அது ஒரு மூமெண்ட் அப்படின்னு காட்டி தியேட்டர்ல இப்போ வரைக்கும் கோலி சோடாக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் சச் அமேசிங். விஜய் மில்டன் அவர்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் அஸ் வெல் அஸ் உங்களோட ஃபிலிமோகிராஃபிலையும் கூட ரைசிங்காகவும் வெயிட்டிங்காக இருக்கு. இதோட சீரிஸ் ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.